சொல்றேன்னு கேளுங்க. நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாகவும் பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பாகவும் ஒரு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக நம்ம மக்களை தேடி நம்ம வந்திருக்கோம். ஆமா ஆமாக்கா. என்னக்கா சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறேன்னா அண்ணே தடுப்போம் தவிர்ப்போம். ஆமா. என்ன அக்கா எதை தடுப்பா எதை தவிர்ப்போம் சொல்றீங்களா? குழந்தை திருமணத்தை தடுப்போம். இளவயதிலே கர்ப்பமாவை தவிர்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வீதி நாடகம் போட போறோம். ஆமாண்ணே. ஆமா. நாடகத்தை ஆரம்பிக்கிறீங்களா? எப்ப லேட் ஆகுமா? நாடகத்தை ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஒரு சமுதாயத்துல இப்ப நம்ம சமுதாயத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து படிச்சு முடிச்சு வெளியில வரங்களையும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க, நம்ம தமிழக அரசாங்கம் என்னென்ன சட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம ஒரு குடும்பத்துல போய் பார்க்க போறோம். பாத்துக்கலாமாண்ணே? அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது. அப்ப நான் பாரு மூணு மூணு ஆறுடா என்ன நீங்க மட்டும் தான் பாடுவீங்களா? பாடுறேன் பாரு. 4 4 8 தான். இவ்வளவு பேர் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் நின்றுக்கோம். எவ்வளவு தைரியம் தான் அந்த பொம்பளை பிள்ளைய போய் கட்டி பிடிக்க போவா? மாமா தான் சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கங்க. அட லூசு பையலே, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ண கூடாது. அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பையன், மாமா பையன், இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளேயே பொண்ணு கொடுக்கிறது பொண்ணு எடுக்கிறதெல்லாம் கூடாது. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் குழந்தை பிறக்குமா, அதனால சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ண கூடாது. நீ அவனை கல்யாணம் பண்ணாலும் அவனு உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். சரியா? ஒரு பாட்டு வேற பாட்டு பாட போறாரு. ஆமா. வாணி நிலா வாட்டா காலையில போன ஆளு பைய கொடுத்து காய் வாங்கிட்டு வந்து அனுப்பி விட்டேக்கா. இந்த ஆளு எங்க போய் குடிச்சுட்டு உட்காந்து இருக்காருன்னு தெரியல. இன்னும் காயும் வரல, ஆளும் வரல. இன்னைக்கு வரட்டு அந்த ஆளுக்கு இருக்குது. இன்னைக்கு ஆட்டி போட்டா புள்ள வெளிய காலையில பைய கொடுத்து அனுப்பிட்டேன் காய் வாங்கிட்டு வந்து. காஞ்சி கொதிக்குதுங்க, அரிசி முள்ள காயும் குழம்பு வைக்க சமைச்சு சாப்பிடுறது. ஜாலியா நான் பாடிட்டு வரும்போது உனக்கு தெரியலையா? எனக்குள்ள வயிறு பசிக்குது, நீ ஜாலியா எங்கேயா தின்னுட்டு ஆடிட்டு வந்திருப்ப. அதாவது நல்ல விஷயத்துக்கு கேட்டோம்னா பசியெல்லாம் அடங்கிவிடும். அதான் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன். என்ன செய்தி சொல்ல வந்திருக்க? நீ வெள்ளி வேலை சந்தைக்கு என்ன போக சொன்னியா? நான் போனேன்னா அங்க போய் காய்கறி வாங்க போறதுல என் பழைய சிநேகிதன் வந்தான். வந்து என்னமா சொன்னான், என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியான்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், நான் நல்லாதான் இருக்கேன், நீ விஷயத்த சொல்லு மச்சான். உடனே என்னமா சொன்னான், அதாவது அவன் பையன் வந்து வெளிநாட்டுல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். வேலையை தவிர அவன் 1 லட்சம் சம்பாரிச்சா உனக்கா தரப்பறியா? அவன் சம்பாரிச்ச கதை போய் கேட்டு வீணாக்கிட்டு அதுதான் விஷயம் இருக்குது. அதாவது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் இருந்தோம்ல, அவன் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கான். அதனால அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டு வந்துட்டான். அவன் பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்குறோன்னு பேசி முடிட்டு வந்து. ஆமா. ஏ உனக்கு என்னதான் சொன்னாலும் மண்டையில மூளை
மரியாதையா கொஞ்சம் மூளை இருக்குதா மண்டை இருக்குதான்னு தெரியல புள்ள சொல்லு. ஏய், ஆ, 1 கிராம் கூட நான் உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கல. ஆமா. என்னத்த பட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நான் ஓசியா கட்டிப்பேன் அவனுக்கு. இல்ல நான் என்ன அவ்வளவு விவரம் கட்டவனா? அதாவது 10 பவுன் போட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 10 பவுன் அவங்களே போட்டு கல்யாணம் பண்ணாங்க. ஆமா புள்ள. லூசு தனமா குடிச்சிட்டு வந்து ஏதாச்சும் விளையாடிக்கு இருக்காதையா? நான் போய் குடிக்காதாமா எனக்கே பாத்துக்கீங்களா? 1 லட்சம் வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு 1 லட்சத்துக்கு மேல விக்குது. எவைய அந்த காலத்துல உனக்கு 10 பவுன் போட்டு ஓசியா கட்டிட்டு இல்ல பவுன் சேர்த்து மட்டும் இல்ல மொத்த கல்யாண செலவையும் அவங்களே பாத்துக்கிறாங்களாம். நீ என்னன்னு மவள்கிட்ட கூப்பிட்டு கேட்டு கேளு. மொத்த செலவு அவங்களே பாத்துக்கிறாங்க. ஆமா புள்ள. யோ வாயா, அப்படின்னா இந்த சம்மந்தத்தை நம்ம விட்டுற கூடாது. எப்படியாச்சும் இங்க பேசி முடிச்சு நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆமா புள்ள. சரி, நம்மளே பேசிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம பிள்ளைய ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்டுருவோமா? கூப்பிடு கேளு. அம்மா திவ்யா, பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு கத்துக்கிச்சு மாமா, அதை புடிச்சு போடச்சு வைக்க கிட்ட வரலாமா, போட்ட கீழே கூண்டுக்குள்ள கத்திக்கிச்சு மாமா, அதுக்கு சாவி வச்சு மாமா. அடியே வாடி, அந்த ஆளு வேற வந்து வியாவியான்னு கத்தி நடக்காரு. இப்பதான் பூட்டி வச்ச குதிரைன்னு செல்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வராங்க. வாடி சொல்லுமா. அந்த ஆளு வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா உங்ககிட்ட. அவரு என்ன சொன்னாலே சரின்னு மட்டும் தலை ஆட்டு. நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கிறலாம். யோ வாயா, புள்ள வந்துருச்சு. அம்மா சொல்லுங்கப்பா. அப்பா ஒரு செய்தி சொல்லுவேன், நீ சரின்னு மட்டும் சரியா? சொல்லுங்கப்பா, கேக்குறேன். அப்பதானே எல்லாம் வாங்கி தருவீங்க. அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கே 16 வயசு தான். 11 தான் படிக்கிறேன். எனக்கு எதுக்குமா கல்யாணம்? சொல்லு புள்ள. வாடி, அந்த ஆளு இன்ன வரைக்கும் 1 கிராம் நகை கூட உனக்கு எடுத்து தரல. அங்க பாரு, காதுல கழுத்துல எல்லாம் போட்டுருக்காது, கவரிங்க போட்டு திரியிற நம்மளே. என்ன 10 பவுன் அவங்களே போட்டு கல்யாணம் செலவுல அவங்களே பாத்துக்கிறாங்களா? அது மட்டும் இல்லடி, 2 மாடி வீடு வச்சிருக்காங்களா? கார் வச்சிருக்காங்க. 2 கார் வச்சிருக்காங்க. இந்த இத்து போன மனுஷன் இந்த வருஷத்துக்கு ஒரு துணியை நமக்கு எடுத்துறாப்ல. அதே நம்ம துவச்சு போட்டு கிடக்கும். அங்க போனேன்னு வச்சுக்க, விதவிதமா ட்ரெஸ் போடலாம், மகாராணி மாதிரி வாழலாண்டி. சரின்னு சொல்லு. கெஞ்சி எங்கேயாவது வாய தவிர அம்மாவுக்கு எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. சீக்கிரத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் சொல்லுமா. வேற படுத்துக்கிட்டு இப்ப சோமா அப்ப சோமன்னு இழுத்துட்டு படிச்சுட்டு கிடக்கா. ஆமா, போறதுக்குள்ள என் பேத்தி கல்யாணத்தை பாத்துட்டு நான் செத்துட்டேன்னு சொல்றா. சரின்னு சொல்லுடி. போய் திருச்சிக்கும் பண்றதுக்கு அலைய முடியாது. சீக்கிரமா சொல்லு. அட அழுகாதையா இரு, நம்ம பிள்ளை சரின்னு சொல்லுவாங்க பாரு. அழுகுறாரு பாரு. சொல்லாதீங்க, போ உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. வாயா சொல்லு புள்ள. அதுக்குள்ள மனசு மாறதுக்குள்ள நீ போய் கல்யாண வேலையை பாரு. நான் அவளுக்கு சீக்கிரம் வீட்டு வேலை எல்லாம் கத்து கொடுத்துறேன். நீ போய் பத்திரிக்கை அடிக்கிற வேலையை பாரு போ. சரி, முக்கியமா சுத்தம் வைக்கிறதா வேலை கத்து போ போ. சாம்பார் சொன்னா இவ்வளவு உப்பளி போட்டு வச்சிருக்கேன். அது மனசை குடிப்பாங்களா? போற வீட்டுல நீ செருப்பு கொண்டே சாத்த போறாங்க. என்ன புள்ள வளர்த்து என்ன வேலை கத்து கொடுத்துருக்கான்னு. நான் என்னவா பண்றது? எனக்கு சமைக்க தெரியுதானே சமைக்க முடியும். மட்டும் பேசு. சரி போ, வீட்டுக்குள்ள போ. திவ்யா அம்மா, இதான் திவ்யா வீடா? இதான் திவ்யா வீடா? சத்தம் கேக்குது. அத வாங்க டீச்சர் வாங்க. என்ன திவ்யா ஒரு 4-5 நாளா பள்ளிக்கூடமே வரல, ஏதோ உடம்பு சரியில்லையா? அதுதான் டீச்சர், பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பல. என்னது கல்யாணமா? அம்மா, அந்த பிள்ளைக்கு வயசு என்ன? இப்பதான் 16 வயசு ஆகுது, அதுக்குள்ளேயும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அட போங்க டீச்சர், எனக்கெல்லாம் 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் குடும்பத்தை நடத்தலையா? நேத்து கூட சாம்பார் வைக்க கத்து கொடுத்தேன், வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுத்தேன். டக்குன்னு கத்துக்கிட்டா டீச்சர். போக அதெல்லாம் பழகிடுவா. அம்மா பாத்தீங்களா, நான் சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், சாம்பார் காய்க்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா 2006லயே குழந்தைகள் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு. இந்த சட்டத்தின்படி 18 வயசு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கும் 21 வயசு கீழே இருக்கிற ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதை அப்படி பண்ணி வச்சீங்க அப்படின்னா 2 வருஷம் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபதாரம் போட்டுருவாங்கம்மா. நீங்க வேற போங்க
டீச்சர் என் பிள்ளை கல்யாணம் பண்றது போய் ரொம்ப சட்டத்துல கிட்டத்துலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா உன்னோட பிள்ளைக்கு மட்டும் இல்ல நான் வேடிக்கை பாக்குறாங்க பாத்தியா, இவங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபதாரமும் போட்டுருவாங்க. ஐயோ என்னமோ 1 லட்சம் 2 லட்சம் சொல்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா கிடக்கு டீச்சர். இருங்க எங்க வீட்டுக்காரரை கூப்பிடுறேன். எதா இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட பேசிக்கோங்க. ஏ நானும் எங்கதான் போய் அப்பப்பா உட்காந்துக்கிற வரா தெரியல. ஏங்க வாயா சொல்லு பிள்ளை, என்ன பிள்ளை நீ தானே கல்யாணம் எல்லாம் போய் பாருங்க. அட இரியா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா டீச்சர் அம்மா வணக்கம்மா. வணக்கம். வாங்க திவ்யாப்பா. பிள்ளை ஸ்கூலுக்கு வரல என்னன்னு பார்க்க வரலன்னு பார்த்தா உங்க மனைவி என்னன்னா திவ்யாவுக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பொண்டாட்டி காதுல புசு புசுன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னாமா. சரி நீங்க என்ன சட்டம் என்னமோ ஜெயிலாம் சொன்னீங்களாம். ஆமா நான் என்ன சொல்றேன்னா நீங்க அப்படி பண்ணாதானே நீங்க அப்படி எல்லாம் பண்ணுவீங்க. நாங்க எதையோ கண்ணு காது தெரியாத மாதிரி எதையோ ஒரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடறோம். அந்த அம்மா தான் லூசுத்தனமா பேசுதுன்னா இந்த ஆள் கிறுக்குத்தனமா பேசுறேன் பாருங்க. ஐயா நீங்களாம் இப்ப அப்படியும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் எல்லா கோயிலையுமே 18 வயசு ஆனா மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாரி நீங்க யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த வழியா போற நம்ம சமூக ஆய்வாளர்கள் யாராவது பார்த்து 10, 9, 8 10, 9, 8 என்ன புள்ள நம்ம செல் நம்பர் மாத்திட்டியா? உங்க செல் நம்பர் இல்ல, இலவச இணைப்பு எண், குழந்தைகள் பாதுகாப்பு இலவச இணைப்பு எண். இந்த நம்பருக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க, பந்தல் போட்டவங்க, பந்தி போட்டவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க, சாப்பிட வந்தவங்க, பொய்யலுக வந்தவங்க, டொக்கு டக்குன்னு தத்திட்டு இருக்காங்க பாத்துங்க நம்ம மூலக்காரங்க. அவங்க நாம ஐயர் இருக்காரு வத்தியா தாலி எடுத்து கொடுக்க வந்த ஐயர், அவங்க எல்லாரையும் கூட்டு போய் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபகாரமும் போட்டுருவாங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளைய நீங்க பள்ளிக்கூடம் அனுப்புறீங்களா இல்ல நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா? ஏமா டீச்சர் அம்மா இரியா பயமா இருக்கு புள்ள. டீச்சர் சொல்றத பார்த்தா நம்ம பயமா கிடக்கு. ஆமா நமக்கும் போய் ஜெயில போய் களி திங்கிற அளவுக்கு வயசு இல்ல. அதனால கல்யாணத்தை நிறுத்திடுவான். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அதை எடுத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அந்த டீச்சர்ட்ட போய் சொல்லிடுவோம். நம்ம சொல்லுங்க. நாங்க ஜெயிலுக்கு போக விரும்பல மாவள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுறோமா. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்களா? நாளையில இருந்து உங்க பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. சரியா? ரொம்ப நன்றி டீச்சர். உங்களால என் பள்ளிக்கூடம் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இப்பெல்லாம் நாங்க எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறோம் 10, 9, 8 பத்தி. இந்த உனக்கே தெரியாம உங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னா நீயே போன் பண்ணி சொல்லலாம். நீ தான் சொன்ன அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. உன்னோட ரகசியம் பாதுகாக்கப்படும். சரியாமா? இலவச கைபேசி எண் 10, 9, 8 இருக்கு. இலவச கைபேசி எண் 10, 9, 8 இருக்கு. இனி என்ன தயக்கம் என்ன உனக்கு? இனி என்ன தயக்கம் என்ன உனக்கு? உன்னதிகாரம் உன் கையில் நான் இருக்கு. பாத்தீங்களானே பள்ளிக்கூடம் போறோட பண்ணோட படிப்பை பாட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற ஆசிரியர் வந்து அது சட்டப்படி குற்றம், அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்க பொண்ணை படிக்க வைங்க, 2 வருஷம் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபதாரம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சட்டத்தை எடுத்து சொல்லி அந்த பொண்ணை வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற நம்ம ஆளுகள் ரொம்ப விவரமா இருப்பாங்க. என்ன தெரியுமா? 18 வயசுக்குள்ளதானே நீங்க கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா என்னோட பொண்ணுக்கு நேத்தோட 18 வயசு முடிஞ்சிருச்சு. அதனால நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கல்லூரி கனவோட இருக்கிற நம்ம நதியாவ அவங்க அப்பா எப்படி பேசி கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு அந்த குடும்பத்துல போய் பாத்துடலாமா? நல்ல நல்ல திட்டமுங்க இது நாமுதான திட்டமுங்க. நல்ல நல்ல திட்டமுங்க இது நாமுதான திட்டமுங்க.
வந்து பேசுனாங்கல்ல ஆமாடி பேசுனதை கேட்டதும் எனக்கும் படிச்சு அரசாங்க வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்குடி. உனக்கு மட்டுமா? எனக்குமே 4 ரூபா காசா இருந்தாலும் அது அரசாங்க காசா தான் இருக்கணும். அதனால எங்க வீட்டுல போய் சொல்லி நானும் அரசாங்க வேலைக்கு படிக்க போறேன். எனக்கு மேல் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் அரசாங்க வேலைக்கு தான் போய் எங்க அப்பாட்ட போய் சொல்ல போறேன். அப்படியே போய் சொல்லுமா? என்னம்மா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்க? என்ன விஷயம்? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. அதே காஃபியா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. சந்தோஷமா இருக்கியா? என்னப்பா சந்தோஷமா இருக்க? எங்க காலேஜ்ல நான் ஒரு மேம் வந்து பேசுனாங்க நான்முகன் திட்டத்தை பத்தி. அவங்க பேசுனதுல இருந்து எனக்கு மேல் படிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. என்னது படிக்க போறியா? ஆமாப்பா. உங்க அம்மாவோட சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டா. ஆனா காடு மோடு ஒளி போய் நம்ம படிக்க வைக்கிறேன். இதுக்கு நான் படிக்க வைக்க முடியாதுமா? நீங்க எதுக்கும் படிக்க வைக்க போறீங்க? நம்ம முதல்ல கால உணவுல இருந்து ஸ்காலர்ஷிப் வரைக்கும் தராங்க. அது மட்டும் இல்ல புதுவை பெண்ல இருந்து 1000 ரூபாய் தராங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க. அதெல்லாம் எங்க படிக்க போறேன்? அரசு கல்லூரியில தானே படிக்க போறேன். நீங்க எதுக்கு செலவு பண்ண போறீங்க? எதுதான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நீ படிக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு உங்க அத்தை வீட்டுல போய் படி, சரியா? அவங்க அப்பா என்ன சொன்னாரு? நீ வந்து இவ்வளவு நாள் உன்னை வந்து நான் படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். கவர்மெண்ட் எவ்வளவு அரசாங்க சலுகை கொடுத்தாலும் எனக்கு ஒரு நல்ல வரன் வந்துருச்சு, நீ போய் மாமியார் வீட்டுல படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு போய் மாமியார் வீட்டுல படிக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு ஒரு வயலாட்டத்துக்கு அப்புறம் பாக்கலாமான்னு. அடியே வாடி, என்ன எதை பத்தி என்னமோ பொறனே சொல்லிட்டு இருக்க? உங்களை பத்தி பொறனே சொல்லனா பெருமையா பேசணும். நீ பெருமையா பேசுறது எனக்கு உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. சரி அதை விடுங்க. காலேஜ் போய் 2 மாசம் ஆகுது, எக்ஸாம் வேற வருது. காசு கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துருவேன். என்னது காலேஜுக்கு போறியா? ஆமாத்த. போட்ட வேலை போட்ட மணி கிடக்கு, அதை பார்க்க துப்பு இல்ல. காலேஜுக்கு போறலாம். காலேஜுக்கு நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா
கல்யாணம் பண்ணுவோம். அதுக்காண்டி உன்னை சொன்னதால அப்படியே காலேஜுக்கு அனுப்பிடுவோமா? இவ்வளவு அக்கனையா வாய் கிளிய பேசுறிய? ஏதாச்சும் ஒரு விசேஷம் உண்டு? விசேஷம் மாட்டேன். ஆமா, அந்த அக்கா விட்டு காது குத்து சொன்னாங்க, பத்திரிக்கை நேத்து தான் வச்சோம். அந்த விசேஷம் இல்லடி. தாயில வீட்டுல கல்யாணம் பண்ணா இப்படித்தேன். தாய் இருந்து சொன்னா அது இதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. வாடியே விசேஷம்டா. கல்யாணம் பண்ண உடனே மாசமா இருக்கணும். அதுதான் இல்லைன்னு வச்சுக்கோ, பின்னாடி முன்னாடி பேசுவாங்க. உன்னைய மட்டுமா பேசுவாங்க, என் பிள்ளையும் சேர்த்து பேசுவாங்க. சரி, அத்தை காலேஜ் தான் அனுப்புல பேருக்கு. அப்பா ஒரு 8 பார்த்துட்டு வந்து நான் அடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டா. அத்தை சரி காலேஜ் தான் அனுப்பல. எங்க அப்பா உடம்பு தெரியலையா, மாமா சொன்னாரு. எங்க மாமா உனக்கு போடுறதே தெண்டச்சோறு, அதுல உங்க அப்பனுக்கு வேற நான் போடணும் பண்ணி. காசு இருந்தா பழங்க வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ஆமா, பழம் வாங்கணும். சரி, இந்தா பழம் வாங்கலாம். காசு இல்லைன்ட்டு பஸ்ஸுக்கு மட்டும் போயிட்டு 5 மணிக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. சரி ஒண்ணும் இல்ல, தலை சுத்துது, வாந்தியா வருது. வாந்தியா வருதா? தலை சுத்துது, வாந்தியா வருதா? சரி, தலை குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? காலைல தானே குளிப்பாட்டி விட்டீங்க. ஐயோ அடியே, அந்த தலை இல்லடி, மாச தலை குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? மாச தலை குளிச்சு 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகுதா? இத முன்னாடியே இல்லடி சொல்லணும். வாடி, ஒப்பெல்லாம் அப்புறம் போய் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன எழுந்திதை செக் பண்ணிட்டு வந்துடலாம். எதுக்கு ஆஸ்பத்திரி? அது வாடி, அங்க போய் டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும். வாடி. பாத்தீங்களா, அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் காலேஜ்ல படிக்க வைக்கிறேன், அது மட்டும் இல்ல நானே படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில எங்க அனுப்புனாங்க பாத்தீங்களா? கர்ப்பமாயி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா, ஏமா நீ 18 வயசுல கர்ப்பமாயிட்ட, இடம் ரொம்ப கம்மியா இருக்கிற, அது மட்டும் இல்ல சத்து ரொம்ப கம்மியா இருக்கு, நாங்க கொடுக்குற சத்து மாத்திரையை சாப்பிடு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏரியாக்கார வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக்காட்ட போய் உன்னோட பேரை பதிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களாண்ணே? அது மட்டும் இல்லாம நம்ம மருத்துவமனைக்கு போயிருக்க நம்ம நதியாவுக்கு நம்ம மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத போய் பார்க்கலாமா? நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆளக்கானு எங்கே போயிருந்தீங்க? அதுவா நர்சக்கா, அவங்க அப்பனுக்கு உடம்பு இல்லைன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு போனா. அப்படியா கதை? நதியா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றியாம்மா? சாப்பிட்றோம் நர்சக்கா. எப்படி இருக்குமா உடம்பெல்லாம்? பரவாயில்ல. சரி, அடுத்த முறை செக்கப்பு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருமா? ஹலோ, என்னம்மா நதியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா? இன்னும் நல்லா தான் சாப்பிட்றேன் டாக்டர். நல்லா தான் சாப்பிட்றீங்களா? அப்புறம் ஏன் காலெல்லாம் வீங்கி இருக்கு? அது ஒன்றும் இல்லை டாக்டர், மாசம் வந்தா கால் வீங்குவாம எங்க அத்தை சொன்னாங்க. உனக்கு வேலை இல்லை, உன் மாமியாவுக்கு வேலை இல்லை. அம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் பிபி ஹையா இருக்குது. போன தடவை 100-80 இருந்துச்சு, இந்த தடவை 150-80 இருக்குது. என்னம்மா? அது ஒன்றும் இல்லை டாக்டர், இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால தான் மயக்கமாக வருது. ஒன்று மாத்திரை போடுறது இல்லை. நீங்களே டாக்டர் ஆகிறது. நீ 2 நாள் அந்த மாத்திரை போடாதனால தான் உனக்கு தலைவலியே வந்திருக்கு. நாங்கள் ஆரம்பத்திலே என்ன சொன்னோம், நர்ஸ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே மருத்துவமனைக்கு தான் வரணும், நீங்க எதுவும் முடிவு எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அதாவது இந்த 18 வயசுல நீ கர்ப்பமாயிட்ட, எடையும் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த பிரசவ காலத்துல உனக்கு நிறைய சிக்கல் வரும்னு சொல்றதுக்காக தான் உனக்கு ஹாஸ்பிட்டல் வர சொன்னா. பிரசவ கால சிக்கல் என்னென்ன தெரியுமா? என்னன்னா டாக்டர்? உனக்கு வரும் அப்படிங்கிறது பிரசவ காலம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும், கர்ப்ப காலம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும். அதை நீ கவனிக்காம விட்ட அப்படின்னா உனக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு உனக்கு வலிப்பு வர்றதுக்கு காரணமாகும். குழந்தை பிறந்த மாசத்துலயே பிறந்துடும், எடை கம்மியா குழந்தை பிறக்கும், மன வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறக்கும், மாற்றுத்திறனாளி குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்ல, நீயும் உன் குழந்தைய சில சமயம் இறக்குறது கூட வாய்ப்பு இருக்குமா? டாக்டர், என்னையும்
என்னால இப்ப எந்த ஒரு முடிவு என்னால சொல்ல முடியாதுமா. எதுவுமே சிகிச்சையின் முடிவுல தான் சொல்ல முடியும். இனிமேலாவது ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நீ நீயே ஒரு முடிவு எடுக்காம உடனே அருகில இருக்கிற மருத்துவமனைக்கோ இல்ல நம்ம வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுகிட்டயோ உன்னோட தொந்தரவு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிடு. சரியா? வீட்டுக்கு போயிட்டு வா. சரியா? அண்ணே, இந்த கற்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன கற்பக்கா? இதுதான் வளரில பருவ கற்பம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வளரில பருவ கற்பம் அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கும் 21 வயசு கீழே இருக்கிற ஆம்பளை பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிருது சின்ன வயசுலயே. இதுதான் வளரில பருவ கற்பம். அது மட்டும் இல்ல, பெத்தவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? எங்க சொந்தம் எங்களை விட்டு போக கூடாது, எங்க சொத்து எங்களை விட்டு போக கூடாது, எங்க சம்பிரதாயம் இதுதான், எங்க சாஸ்திரம் இதுதான், எங்க ஜாதி வழக்கப்படி நாங்க இப்படித்தான் திருமணம் செஞ்சு வைப்போம்னு சொல்லிட்டு படிக்கிற பொண்ணோட படிப்பை நிப்பாட்டி சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமாயி நிக்குது. இதுவும் வளரில பருவ கற்பம் தான். அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல 2 பேரும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. தங்கச்சி பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அக்கா ஒரு குழந்தைய பத்திட்டு இறந்து போயிருவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏமா நம்ம அக்கா குழந்தைய வேற ஒருத்தி வந்தா நல்லா பாத்துக்க மாட்டா, பொதுவா ஒருத்துவா, அதனால நீயே அக்கா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட படிப்பை நிப்பாட்டி சின்ன வயசுலயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமாயி நிக்கும். இது வளரில பருவ கற்பம் தான். அது மட்டும் இல்ல, முன்னாடியாவது பெத்தவங்க 16 வயசுல 15 வயசுல 14 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்றாங்க தெரியுமா? பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒருத்தரை கூட்டு வந்துடுறாங்க. லவ் பண்ணி யாரு எவருன்னே தெரியாதவங்களுக்கு லவ் பண்ணி கர்ப்பமாயி நிக்கிறாங்க. இது வளரில பருவ கற்பம் தான். இதெல்லாம் நம்ம தடுக்கணும். இது இந்த மாதிரி கர்ப்பமாயிட்டாங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும், ரத்த சோகை இருக்கும், மாற்றுத்திறனாளி குழந்தை பிறக்கும், மன வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறக்கும், குறைஞ்ச மாசத்துல குழந்தை பிறந்துரும், எடை கம்மியா குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தை இறந்து போறத நினைச்சு அந்த அம்மா மனநோயாளி ஆயிடுவாங்க. மனநோயாளி அதிகமாயி அவங்க தற்கொலை செஞ்சது கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம அரசாங்கம் தர்ற எந்த ஒரு ஊதியமும் அவங்களால வாங்கிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது. இதெல்லாம் நம்ம யார்கிட்ட சொன்னா இந்த விஷயம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம யார்கிட்ட சொல்ல தடுக்க முடியும் தெரியுமா? 1098க்கு போன் பண்ணி சொல்லலாம். 1098க்கு போன் பண்ணி சொல்லலாம். நம்ம மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்கிட்ட சொல்லலாம். அவ்வளவு தூரம் போக உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம ஏரியாவுக்கு வர்ற நம்ம வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் கிட்ட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா இதை தடுத்து அந்த பெண் குழந்தைகளோட வாழ்வாதாரத்தை நம்ம பாதுகாக்கலாம். அது பாதுகாக்கலாம். பெண் குழந்தைகளுக்கான உரிமையை நம்ம வாங்கி கொடுப்போம். ஒரு வீட்டுல ஒரு பையன் படிச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதுவே ஒரு பொண்ணு நீங்க படிக்க வச்சீங்க அப்படின்னா அவங்க வம்சமே நல்லா இருக்குன்னு வரலாறே சொல்லியிருக்கு. அதனால பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு கரகத்தை போட்டு நம்ம கலை நிகழ்ச்சி முடிச்சுக்கிருவோமா? தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே வாங்க, வயது மாற்றங்களை புரிஞ்சுக்கணும் நீங்க. தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே வாங்க, வயது மாற்றங்களை புரிஞ்சுக்கணும் நீங்க. உள்ள தோன்றும் மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும், உன் குரலில் வரும் மாற்றங்களை புரிஞ்சுக்கணும். அந்திக்கையா வந்திடணும், தெரிஞ்சுக்கணும்
அவசியங்க அது தாய்மொழியிலே அடுவதற்கு அறிகுறிங்க அச்சப்பட கூச்சப்பட தேவையில்லை இதை அடுத்தவர்க்கு சொல்லி தந்தால் தவறுமில்லை தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே வாங்க பருவ வயது மாற்றங்களை புரிஞ்சுக்கணும் நீங்க நன்றி. அந்த கைத்தட்டிய ஒரு பாப்பாவுக்கு மட்டும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், இவ்வளோ பேர் ஆடிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கோம், யாரும் ஒரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தலை. காசு பணம் கேட்கல உங்கள்கிட்ட ஒரே தடவை கைத்தட்டுங்க பாப்பா. அண்ணா சொல்லுங்க. இந்த கர்ப்ப காலத்துல என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கணும் என்னென்ன ஊசி போடணுங்கிறத உங்க பாட்டு மூலியமா சொல்லுங்க ஜனங்களுக்கு. சொல்லிடலாக்கா. அம்மா மாறே அக்கா மாறே பாசமுள்ள தங்கை மாறே, அம்மா மாறே அக்கா மாறே பாசமுள்ள தங்கை மாறே, கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் கவனமுடன் இருக்க வேண்டி, கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் கவனமுடன் இருக்க வேண்டி, பாடி வார பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா பாடி வார பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா மாறே அக்கா மாறே பாசமுள்ள தங்கை மாறே, அம்மா மாறே அக்கா மாறே பாசமுள்ள தங்கை மாறே, கர்ப்பமான காலங்களில் கவனமுடன் இருக்க வேண்டி, பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, கர்ப்பம் ஒண்ணு தெரிஞ்சதுமே கணவன் மனைவி இருவருமே, கர்ப்பம் ஒண்ணு தெரிஞ்சதுமே கணவன் மனைவி இருவருமே, கட்டாயம் சேர்ந்து சென்று சிகிச்சைகளை எடுத்துக்கணும், கட்டாயம் சேர்ந்து சென்று சிகிச்சைகளை எடுத்துக்கணும், பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, சத்தான காய்கறிகள் கீரைகளை சாப்பிடணும், சத்தான காய்கறிகள் கீரைகளை சாப்பிடணும், பால்முட்ட பழங்களோடு பச்சை பயிரை எடுத்துக்கணும், பால்முட்ட பழங்களோடு பச்சை பயிரை எடுத்துக்கணும், பாதி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா பாதி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, ஜனித்தது பூசி ஊசிகளை போட வேணும், ருசியும் கட்டாயம் நீங்க போட வேணும், பாதி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, குழந்தை பிறந்ததுமே சீம்பாலை கொடுக்க வேணும், குழந்தை பிறந்ததுமே சீம்பாலை கொடுக்க வேணும், 1.5 வயது முதல் தாய்ப்பாலத்தான் கொடுக்கிறோம், 1.5 வயது முதல் தாய்ப்பாலத்தான் கொடுக்கிறோம், பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, இத்தனை விஷயங்களையும் கணப்பாய் நீங்க கடைபிடித்தால், இத்தனை விஷயங்களையும் கவனமாக கடைபிடித்தால், சாய்த்தே நலமுடனே வாழ வழி இருக்குதம்மா, தாய்சே நலமுடனே வாழ வழி இருக்குதம்மா, பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, அம்மா பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு, பாடி வாரம் பாட்டு நீங்க சிந்திக்க வேணுமே கேட்டு. ஹலோ. அது மட்டும் இல்லை, இப்போலாம் பொம்பளை பிள்ளைகளை தனியாக விட்டு எங்கேயும் போகாதீங்க. பொம்பளை பிள்ளைகளை வந்துக்கு பாலியல் தொந்தரவு ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் 1098க்கு ஃபோன் பண்ணலாம். அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்காம வெளியில் சொல்லுங்கள். சொல்லி வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். எப்படின்னா இரட்டை ஆயுள் தண்டனை வந்து நம்ம போஸ்கோ சட்டத்து மூலமா அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். நம்மளோட பிள்ளையோட மானம் கெட்டு போயிடும், நம்ம வெளியில் சொன்னால் நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். உங்க பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வெளியில கண்டிப்பா சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு தான் அந்த விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி கொடுமை வந்து நம்ம வீட்டுல தான் நடந்திருக்குன்னு வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சமூக ஆய்வாளர்கள் உங்களோட ரகசியம் பாதுகாக்கப்படும், உங்க குழந்தையோட வாழ்வாதாரமும் இருக்கும். அதே மாதிரி யாருமே பொன் குழந்தையோட தொட்டு பேச விடாதீங்க, தள்ளி நின்று பேச விடுங்க. முன்னாடி
முன்னாடிலாம் வந்து ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல். இப்போ வந்து தொடவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பெண் குழந்தைகளை பாதுகாருங்க, பெண் குழந்தைகளுக்கான உரிமையை வாங்கி கொடுங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு இதுவரை எங்கள் கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாகவும் பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாகவும் நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போயிட்டு வரோம். எங்கள் நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் வாங்க. க்ளோஸா? அவ்வளோதாண்ணா.